மகளே இன்றைக்கான 4ஆம் ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோ பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த படத்தை பாருங்கள். ஜாக்லின் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறோம், அவ்வளோதான் உங்கள் பயணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு அவ்வளோ தூரம் ஒரு கஷ்டமாக இருக்குது. ஜாக்லின் வந்து அழுகும்போது நம்மளுக்குமே வந்து ரத்த கண்ணீர் வருது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் பிக் பாஸ் வந்து மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்காருங்க. அதாவது 80 மீட்டர் 35 செகண்ட்னு சொன்னார். ஜாக்லின் வந்து உள்ளே வந்துடுறாங்க. அப்போனா நீ கதை மூட வேண்டியதானே, அது என்ன 2 செகண்டு புரியலையே. ஏதோ ஒன்று நடந்திருக்குங்க. யாராவது ஒரு ஆளை வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறனால ஜாக்லினை வந்து தான் ட்ராப்புன்னு சொல்லி ட்விட்டரில் இமாத்தானது எல்லாம் போட்டே இருந்தாங்க. இது வந்து ட்ராப்பு தான், ஜாக்லினை வெளியேற்றுறதுக்காக பிக் பாஸ் டீமே ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ கூட நம்பலை. ஆனால் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது தெரியுது, இந்த பிக் பாஸ் டீம் வந்து ஜாக்லினை தூக்குறதுக்காக ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணி விட்ருக்காங்க. இது லைவில் வந்து இந்த செக்மெண்ட்லாம் எப்படி நடக்குது, இது எப்படி ஜாக்லின் வந்து போகிறாங்க, மற்றவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதோட உண்மைத்தன்மை வந்து இன்னும் ஆழமாக புரியும். ஆனால் இந்த முடிவு பிக் பாஸ் எடுத்த இந்த முடிவு வந்து கண்டிப்பாக ஜாக்லினுக்கு வந்து ஒரு அன்ஃபேர், ஒரு அநீதி அப்படின்னு தான் சொல்லணும். 2 செகண்ட் தானே, அதில் உள்ளே தானே இருக்கிறாங்க. கதவு கூட நீங்கள் மூடலையில் எல்லாம் வந்து ஒரு அன்ஃபேராக தான் இருக்குது. இதில் சௌந்தர்யாவை சொல்கிறாங்க, எல்லாம் திட்டுறாங்க. பார்த்தீங்களா, சௌந்தர்யா வந்து போயிட்டு திருப்பி வந்துட்டா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்களே பாருங்கள். ஒரு 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 2 செகண்ட் தாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து அவ்வளோ தூரம் 80 மீட்டருங்க, சாதாரண விஷயம் கிடையாது. 30 செகண்டு 35 செகண்டு வாய்ப்பே கிடையாது. புரியுதுங்களா? ஒரு 2 செகண்டில் வாய்ப்பு வந்து பறித்து இன்றைக்கி ஜாக்லின் வந்து எலிமினேஷன் ஆகிறாங்க. இதே சௌந்தர்யா பண்ணி வெளியே போயிருந்தாங்க அப்படின்னா நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம் சொல்லுங்கள். அவ்வளோதான், வெளியே போக சொல்லிடுவாங்க. இது இந்த டாஸ்க்கே வந்து ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் வச்சா ட்ராப்பு தான். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ பரவாயில்ல சௌந்தர்யா வந்தது நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனால தான் இப்போ ஜாக்லின் ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால ஏற்றுக்கவே முடியலை. இது வந்து ஒரு அன்ஃபேரோட உச்சம். அதனால் நீங்கள் வந்து திருப்பி இதை பற்றி கேட்டுகிட்டே இருங்க. விஜய் டிவிக்காரன்ட்ட கேளுங்க, ஏன்டா 2 செகண்ட் அப்படின்னு சொல்கிற அவங்க உள்ளே வந்துட்டாங்க. இது வந்து ஏதோ பொறி வச்ச மாதிரி இருக்குது. பெண்களுக்கு இந்த டாஸ்க்கே வந்து ஒரு அன்ஃபேரான டாஸ்க் அப்படிங்கிறத நீங்கள் திருப்பி கேட்டுக்கிட்டே இருங்க. சவுண்டு ஃபேன்ஸ் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம். கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.